வெறும் பையன் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனை எப்படி சுத்தல்ல விடுதேன்னு மட்டும் பாரு. அந்த ஜட்ஜம்மா எழுந்து நின்னு என்னை கும்பிட்டு, ஐயா சவுந்தரபாண்டி நீங்க கிளம்புங்க அப்படின்னு என்னை அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. நம்மளது டைரக்ஷன் எப்படி? என்ன சவுந்தரபாண்டி, கோர்ட்டையே ஏமாத்த பாக்குறீங்களா? அது ஏன்னு பேப்பர்ல எல்லாம் வருதுங்களா, அந்த மாதிரி என்னைய வச்சு போலி வீடியோ பண்ணிருக்காங்க இங்க. ஷட் அப். போலி வீடியோனா அதை இந்த இன்பிட்வீன் கேப்ல 10 நிமிஷத்துல ரெடி பண்ண முடியுமா? எனக்கு நல்லா தெரியுது, இது ஆத்தென்டிக்கான வீடியோ. என்ன கோர்ட்டை ஏமாத்த பாக்குறீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னா நல்லது. இல்ல அப்புறம் நீதிபதி அவமதிச்சுதான் கோர்ட்ல கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஊரானர் இந்தங்க அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ புத்தி கட்டு போய் அப்படி பேசிட்டேன். நான் உண்மையிலே நடந்தது என்னன்னு இப்ப சொல்லிடுறேன். அதுவும் உண்மையை சொல்லணும். நீங்க சொல்றது பொய்ன்னு நிரூபணமானா அப்புறம் நடக்கிறதே வேற. கம் ஆன், உங்க ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிங்க. சொல்லுதே மேடம். அப்போ நான் கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன். அந்த நேரத்துல வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிலதிபர் கோயிலுக்கு வைரவேல் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டு வைரவேலை செலுத்துறதுக்காக வந்தாரு. அப்போ அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் இருமன் அவருதான். அவர்கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், இவரு வைரவேல்லாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போறாரு, அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமே, நீங்க செக்யூரிட்டியா போக முடியுமான்னு அவரை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அந்த செக்யூரிட்டிக்கு போன விருமன் இருக்காரு, அந்த வெளிநாட்டு பார்ட்டிய கொண்டு போட்டு அந்த வைரவேலை திருட பார்த்தாரு. அப்ப ஆறு காப்பாத்தினது நீதான் வேற ஆறு? ஊரானரு நிக்கிறாரு கவுன்சிலர் வக்கீல் சண்முகா. இவர்தான் அந்த இன்ஸ்பெக்டரோட போராடி அந்த பார்ட்டி 2 பேரையும் காப்பாற்றினாரு மேடம். அண்ணன் சூப்பரா பேசி. நல்லா இடவலமா 3 சுத்து, வல இடமா 3 சுத்து சுத்துங்கட்டி. சரியா? எல்லா திருஷ்டியும் கழியட்டும். அண்ணே இன்னைக்கு கோர்ட்ல பின்னி போட்டனே, நல்லா வீடு கட்டி சாலா வரிசையா வச்சு போட்டனா பாத்துக்கிய. நம்ம சவுந்தரபாண்டி மாமால அப்படியே ஆடி போயிட்டாரு. அவங்க முகத்தை பாக்கணுமே, விளக்கென ஊத்துன கணக்கா நின்னுகிட்டு கிடந்தாருனே. ஏன்பா சண்முகம், நீ நல்லா படிச்சு வக்கீலாவே வந்திருக்கலாமே. இந்த மளிகை கடை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு அழுதுட்டு கிடக்க? இல்லே, படிக்கிற வயசுல மனசுக்கு பிடிச்சவளுக்கு மட்டும் என்ன பிடிச்சா போதும்னு மட்டும் இருந்தேன். எனக்கு இப்படி எல்லாம் வாதாட தெரியும்ட்டு அவ சொல்லித்தானே எனக்கே தெரிஞ்சது. போதும் போதும், நாம எவ்வளவு நேரம் வெளியவே நிக்கிறது? உள்ள வாங்க போலாம், வா. வைஜெயந்தி, இவ்வளவு ஆத்திரம் உனக்கு ஆகாதுமா. ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுது. ஆகட்டுமே, I don't care. 10 வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம் என் மனசுக்குள்ள புண்ணா இருந்து செப்டிக் ஆகி போன ஒரு பெரிய சோகம். அத நடு கோர்ட்ல சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டானே. என்ன மட்டும் இல்லம்மா, என் வீட்டுக்காரரையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டான். எப்படி அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சானே தெரியலம்மா. முட்டாள். குடுகுடுப்பக்காரன் வேஷத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து பழைய டீடைல்ஸ் எல்லாம் அவன் திருடிட்டு போனப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டே
தப்பு பண்ணிட்டேன். மேடம், அவன் இந்த விஷயத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் மேடம். நாளைக்கு கோர்ட்ல வச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ண போறான்னு தெரியலையே மேடம். உன்னையே கூண்டுல ஏத்திருவானா வைஜெயந்தி? செய்வான். அவன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். நிச்சயம் கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்த பாப்பான். மேடம், எதுக்கும் பிபி கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர் இல்லையா? நாளைக்கு அவன் என்ன கேள்வி கேட்க போறானோ அதுக்கு நம்ம தயாரா இருக்கனால மேடம். ஏய், என்னோட பெரிய இவனாவன். ஒரு மளிகை கடை வச்சு நடத்துற ஒரு படிக்காத தற்குறி என்ன மடக்குவானாவன். அம்மா, அவன் நம்ம வீடு பூந்து டீடைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கான். அவனை குறைச்சு இட போடாதீங்கம்மா. bullshit. I don't care. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரியுமா அவனுக்கு? நான் இந்த மாதிரி எத்தனை கேஸ கடந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அவன் என்னையே கேள்வி கேட்கறதுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? என்னையே மடக்க போறான் அவன். வரட்டும், கேள்வி கேட்கட்டும். அவனை நான் சுத்தல்ல விடுறேன். அவனை கோர்ட்ல வச்சு நான் கதற விடுவேன். மேடம், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. I don't care. என்ன அவன் மாமனார் மாதிரி முட்டாள நினைச்சிட்டு இருக்கான் அவன். நான் வைஜெயந்தி IPS. புத்திசாலித்தனா என்னன்னு நான் அவனுக்கு காட்டதான் போறேன். பாத்துருவோம்.